ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் லேப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அதை எப்படிலாம் மாற்றலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்னென்னா, அதில் ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கும். அதாவது ஒரு வர்பு, அது ஒரு ஐடியா, அது மட்டும்தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருந்ததுன்னா ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். அதாவது ஒரு மெயின் ஐடியா இருக்கும், அதனுடைய சப்போர்ட்டிங் ஐடியா ஒன்று இருக்கும். அதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் டூ இண்டிபெண்ட் கிளாஸஸ் ஜாயின்டு பை அண்டு பட்டு ஸோ இதெல்லாம் கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ் வச்சு அது இதுவாக இருக்கும், ஜாயிண்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் சென்டென்சஸ். இப்போ ரூல்ஸ் ஃபார் சேஞ்சிங் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். ரூல்ஸ் ஃபார் சேஞ்சிங் சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள்லேருந்து காம்பவுண்டுக்கு மாற்றுறப்ப என்ன ரூல்ஸை கடைப்பிடிக்கணுங்கிறத பார்க்கலாம். பிரேக் த சிம்பிள் சென்டென்ஸ் இன்ட்டு டூ கிளாஸஸ். சிம்பிள் சென்டென்சஸை என்ன பண்ணணும், ரெண்டு கிளாஸஸாக மாற்றணும். அப்புறம் அந்த ரெண்டு கிளாஸஸையும் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை வச்சு நம்ம அதை ஜாயின் பண்ணணும். அண்ட் ஜாயின் தம் யூஸிங் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அண்டு பட், ஸோ, ஆர், எக்ஸெட்ரா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, பீயிங் டயர்டு ஷீ வென்ட் டு பெட். பீயிங் டயர்ட் ஷீ வென்ட் டு பெட், இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இதுவே காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறப்போ இந்த பீயிங் டயர்டுங்கிற ஒரு கிளாஸ் மாற்றணும். அப்புறம் ஷீ வென்ட் டு பெட்டுங்கிறது ஒரு கிளாஸாகவே இருக்குது. அதனால் இந்த பீயிங் டயர்டுங்கிறத ஒரு கிளாஸாக மாற்றணும். அப்போது ஷி வாஸ் டயர்டு, ஷி வாஸ் டயர்ட், ஷீ வென்ட் டு பெட், இது ரெண்டு கிளாஸஸ். ரெண்டுத்தையும் கன்ஜங்ஷன், அதாவது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்னது, ஸோ வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். அப்போது ஷி வாஸ் டயர்ட், ஸோ ஷீ வென்ட் டு பெட். இதுதான் சிம்பிள்லேருந்து காம்பவுண்டுக்கு மாற்றுறதுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட்லேருந்து சிம்பிள். காம்பவுண்ட்லேருந்து சிம்பிள் சென்டென்ஸாக எப்படி மாற்றலான்னு. என்ன மெயினாக இப்போ மாற்றணுன்னா, சேஞ்ச் ஒன் கிளாஸ் இன்ட்டு ஃப்ரேஸ். ஒரு கிளாஸை வந்து ஃப்ரேஸாக மாற்றணும். ஃப்ரேஸுக்கும் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃப்ரேஸில் என்ன இருக்காது, சப்ஜெக்ட் இருக்காது. ஃப்ரேஸில் சப்ஜெக்ட் இருக்காது, கிளாஸில் சப்ஜெக்ட் அண்டு வெர்ப் இருக்கும். அண்டு ரிமூவ் கன்ஜங்ஷன். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னாலே கன்ஜங்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வேர்டு இருக்கும் இல்லையா, அந்த கன்ஜங்ஷன் வேர்டை எடுத்துடணும். ஒரு கிளாஸை நம்ம என்னன்னு மாற்றணும், ஃப்ரேஸஸாக மாற்றணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, காம்பவுண்ட் சென்டென்ஸில் ஷி வாஸ் டயர்ட், ஸோ ஷி வென்ட் டு பெட். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது சிம்பிளாக மாற்றுறப்ப என்ன, ஷி வாஸ் டயர்டுங்கிறத நம்ம ஃப்ரேஸாக மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம், பீயிங் டயர்டுன்னு மாற்றுறோம். இதில் ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா, இல்லை இல்லையா, இதுதான் ஃப்ரேஸ். பீயிங் டயர்டுங்கிறது ஃப்ரேஸ். பீயிங் டயர்ட் ஷீ வென்ட் டு பெட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட்லேருந்து காம்ப்ளெக்ஸ் மாற்றுறது. காம்பவுண்ட்லேருந்து காம்ப்ளெக்ஸ்க்கு எப்படி மாற்றலான்னு. சேஞ்ச் ஒன் கிளாஸ் இன்ட்டு சபார்டினேட் கிளாஸ். ஒரு கிளாஸை சபார்டினேட், காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் ரெண்டு கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கிளாஸை நம்ம என்னென்னு மாற்றணும், சபார்டினேட் கிளாஸாக மாற்றணும். என்னென்ன எதை வச்சு சபார்டினேட் கிளாஸாக மாற்றலான்னா, பிகாஸ், ஆல்தோ, இஃப், வென், சின்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம சபார்டினேட் கிளாஸாக மாற்றலாம். எக்ஸாம்பிளுக்கு, காம்பவுண்ட் சென்டென்ஸு நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஷி வாஸ் டயர்ட், ஸோ ஷி வென்ட் டு பெட். இதுதான் என்னது, காம்பவுண்ட் சென்டென்ஸ். அதை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றுறப்போ, பிகாஸ் ஷி வாஸ் டயர்ட் ஷி வென்ட் டு பெட். பிகாஸ் ஷி வாஸ் டயர்ட் ஷி வென்ட் டு பெட். இப்போ பிகாஸ்ன்னு சேர்த்து ஒரு கிளாஸில் நம்ம பிகாஸ்ன்னு சேர்த்து
என்னவா மாற்றிருக்கோம், சபார்டினேட் கிளாஸாக மாற்றிட்டோம். அப்படி மாற்றினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கிடைக்குது. அடுத்தது சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ். சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ். சேஞ்ச் த ஃப்ரேசஸ் இன்டு சபார்டினேட் கிளாஸ் யூஸிங் வேர்ட்ஸ் லைக் பிகாஸ், இஃப், வென், சின்ஸ், ஆல்தோ இது மாதிரிலாம் ஃப்ரேஸ் வச்சு சபார்டினேட் கிளாஸாக நம்ம மாற்றணும். சிம்பிள் சென்டென்ஸ் என்னது, பீயிங் டயர்ட் ஷி வென்ட் டு பெட். பீயிங் டயர்ட் ஷி வென்ட் டு பெட். அது அப்படியே காம்ப்ளெக்ஸாக மாற்றுறப்ப என்ன மாற்றுறோம், பிகாஸ் ஷி வாஸ் டயர்ட். பீயிங் டயர்டுங்கிற ஃப்ரேஸை நம்ம என்ன மாற்றுறோம், பிகாஸ் ஷி வாஸ் டயர்ட் ஷி வென்ட் டு பெட். இதுதான் சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றுறது. அடுத்தது காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிளுக்கு மாற்றணும். காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிளாக மாற்றுறப்போ சேஞ்ச் த சபார்டினேட் கிளாஸ் இன்டு எ ஃப்ரேஸ். சேஞ்ச் த சபார்டினேட் கிளாஸ் இன்டு எ ஃப்ரேஸ். இப்போ பிகாஸ் ஷி வாஸ் டயர்ட் ஷி வென்ட் டு பெட். பிகாஸ் ஷி வாஸ் டயர்ட் ஷி வென்ட் டு பெட்டுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதை நம்ம சிம்பிளாக மாற்றுறப்ப என்ன மாற்றுறோம், அந்த பிகாஸ் ஷி வாஸ் டயர்டை ஃப்ரேஸாக மாற்றணும். பீயிங் டயர்ட் ஷி வென்ட் டு பெட். அதுதான் காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிளாக மாற்றுறது. அடுத்தது காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டுக்கு மாற்றுறது. காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டுக்கு சேஞ்ச் த சபார்டினேட் கிளாஸ் இன்டு எ மெயின் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸை மெயின் கிளாஸாக மாற்றணும். அண்டு ஜாயின் வித் கன்ஜங்ஷன் வேர்டு பட், ஸோ, ஆர், எக்ஸட்ரா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாடி பார்த்ததே தான், பிகாஸ் ஷி வாஸ் டயர்ட் ஷி வென்ட் டு பெட். இதுதான் காம்ப்ளெக்ஸ். அதை காம்பவுண்டாக மாற்றுறப்போ அந்த பிகாஸை எடுத்துடணும். ஷி வாஸ் டயர்ட் ஸோ ஷி வென்ட் டு பெட். புரிஞ்சுதா? அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ். இது வரைக்கும் நம்ம என்னென்ன ரூல்ஸுங்கிறத பார்த்தோம். அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் எப்படி மாற்றலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் இப்படிலாம் வந்ததுன்னா பட் காம்பவுண்டில் பட், எட்டுங்கிற கன்ஜங்ஷன் வேர்டை வச்சு நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றலாம். அதுவே காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா தோ, ஆல்தோ, ஈவன் தோ வச்சு நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் ஹீ attended the meeting. இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் ஹீ attended the meeting. இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இதுவே காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறப்போ பட்டு இல்லைன்னா எட்டுங்கிறத வச்சு நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றணும். இதே மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ்ங்கிற ஃப்ரேஸை நம்ம முன்னாடி ரூல்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து ஃப்ரேஸு, அதை வந்து நம்ம என்ன கிளாஸாக மாற்றணும். அப்போது ஹி வாஸ் இல் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ்ங்கிறத ஹி வாஸ் இல்லுங்கிற கிளாஸாக மாற்றுறோம். ஹி வாஸ் இல் பட், ஆனாலும் அவன் உடம்பு சரியில்லாத இருந்த பொழுதிலும் அவன் மீட்டிங் அட்டெண்ட் செய்தான். அப்போ he was ill but he attended the meeting. அதுவே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக இருக்கிறப்போ although he was ill he attended the meeting. though he was ill இது வந்து சபார்டினேட் கிளாஸ். சபார்டினேட் கிளாஸில் although வச்சு நம்ம சபார்டினேட் கிளாஸாக மாற்றுறோம். அப்போது although he was ill he attended the meeting. verb plus ing on account of, owing to, because of இது மாதிரிலாம் சிம்பிள் சென்டென்ஸில் வந்ததுன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸில் அண்ட், ஸோ அண்ட் ஸோங்கிறத கன்ஜங்ஷன் வேர்டாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் சபார்டினேட் கிளாஸாக மாற்றுறப்போ என்னென்ன வேர்டை யூஸ் பண்ணலான்னா ஆஸ், சின்ஸ்,
பிகாஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணி சபார்டினேட் கிளாஸாக மாற்றுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு he was rejected owing to ill health. He was rejected owing to ill health. owing to ill health இதுதான் என்னது verbal plus ing owing to இல்லையா. இது மாதிரி சென்டென்ஸ்லாம் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதுவும் owing to ill health. அப்போ அதை கிளாஸாக மாற்றணும். he was ill, so he was rejected. he was ill, so he was rejected. இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, he was rejected வந்திருக்கிறதுனால இந்த கிளாஸ் மாற்றுறப்ப என்ன பாஸ்ட் டென்ஸாக தான் மாற்றுறோம். அப்போது he was ill, so he was rejected. அதே மாதிரி since he was ill, he was rejected. since he was ill, he was rejected. இது வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றுறப்போ. அடுத்தது in case of, in the event of ன்னு வந்ததுன்னா, சிம்பிள் சென்டென்ஸில் in case of, in the event ofன்னு வந்ததுன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸில் and thenங்கிற கன்ஜங்ஷன் வேர்டை யூஸ் பண்ணி நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸை மேக் பண்ணலாம். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு இஃப்ங்கிற சபார்டினேட் கிளாஸ் உருவாக்கி நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு in the event of rain, the match will be cancelled. in the event of rain, the match will be cancelled. மழை பெய்யும் காரணத்தினால் மேட்ச் என்ன ஆகும், கேன்சல் ஆகலாம். அப்போது கேன்சல் ஆகும். அப்போது இது என்ன சென்டென்ஸில் இருக்குது, ஃப்யூச்சர் சென்டென்ஸில் இருக்குது. அப்போது நம்ம கிளாஸாக மாற்றுறப்போ மெயின் கிளாஸாக அதாவது 2 கிளாஸாக மாற்றுறோம் இல்லையா. இப்போ இந்த ஈவெண்ட் ஆஃப் ரெயினுங்கிற ஃப்ரேஸை நம்ம கிளாஸாக மாற்றுறோம். அப்போ மாற்றுறப்போ அதை என்னவா மாற்றணும், ஃப்யூச்சரில் மாற்றணும். it will rain and then the match will be cancelled. it will rain and then match will be cancelled. இது என்னது, கன்ஜங்ஷன் வேர்டு. அண்ட் தென்ங்கிற கன்ஜங்ஷன் வேர்டு, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், அதை வச்சு நம்ம 2 கிளாஸையும் என்ன பண்ணுறோம், இணைக்கிறோம். அதுதான் என்னது, காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதுவே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றுறப்ப எப்படி எழுதலான்னா, if it rains the match will be cancelled. இது ப்ரெசன்ட் டென்ஸில் மாற்றிருக்கோம். if it rains கண்டிஷனல்னு வர்றப்போ ஃப்யூச்சர், அதாவது ஃப்யூச்சர் வில்லுன்னு வந்திருக்கிறதுனால இங்கே என்ன போட்டிருக்கோம், ப்ரெசன்ட் சிம்பிளில் போட்டிருக்கோம். if it rains the match will be cancelled. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்கேஸ் ஆஃப் நாட். இன்கேஸ் ஆஃப் நாட்டுன்னு வர்றப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸில் என்ன கன்ஜங்ஷன் வேர்டை யூஸ் பண்ணுறோம், ஆறுங்கிறத யூஸ் பண்ணுறோம். காம்ப்ளெக்ஸில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா, காம்ப்ளெக்ஸில் அன்லெஸ், காம்ப்ளெக்ஸில் என்ன யூஸ் பண்ணுறோம், அன்லெஸ்ஸுங்கிறத யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் ஆஃப்னு வர்றப்போ நம்ம என்ன காம்ப்ளெக்ஸில் யூஸ் பண்ணுறோம், இஃப்ங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணுறோம். இதுவே இன்கேஸ் ஆஃப் நாட்டுன்னு வர்றப்போ என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம், அன்லெஸ்ஸுங்கிற கண்டிஷன் வேர்டை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு in case of not working hard you will not get good results. in case of not working hard you will not get good results. நீ கடினமாக உழைக்கவில்லை என்றால் நீ என்ன நல்ல ரிசல்ட்டு கிடைக்காது. இதை காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறப்போ in case of not working hardங்கிற ஃப்ரேஸை கிளாஸாக மாற்றணும். அப்போது இங்கே என்னது, சப்ஜெக்ட் you must work hard or you will not get good results. நீ கடினமாக உழைக்கணும், இல்லைன்னா you will not get good results, உனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்காதுன்னு. அதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். you must work hardங்கிறது ஒரு கிளாஸு.
யூ வில் நாட் கெட் குட் ரிசல்ட்டுங்கிறது ஒரு கிளாஸு. அதை ஆறுங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இணைக்கிறோம். இதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதுவே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை மாற்றுறப்போ unless you work hard you will not get good results. Unless you work hard you will not get good result. அடுத்தது verb plus ing இல்லைன்னா on verb plus ing. இப்படி வந்ததுன்னா காம்பவுண்டில் அண்டுங்கிற கன்ஜங்ஷன் வேர்டை யூஸ் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸில் வென், ஆஸ் soon as, பிஃபோர், ஆஃப்டருங்கிற வேர்டை வச்சு சபார்டினேட் கிளாஸை வச்சு நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம், இது மாற்றலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன் சீயிங் டீச்சர் த ஸ்டூடெண்ட் ஸ்டுட் அப். ஆன் சீயிங் டீச்சர் த ஸ்டூடெண்ட் ஸ்டுட் அப். இதை எப்படி காம்பவுண்டாக மாற்றலான்னா ஆன் சீயிங் டீச்சர், யார் டீச்சரை பார்க்குறா, ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது த ஸ்டுட் அப்புன்னு வந்திருக்கிறதுனால இங்கே ஃபஸ்ட்டு என்ன மாற்றணும், அந்த சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸில் தான் எழுதணும். அப்போ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த டீச்சர் அண்ட் தே ஸ்டுட் அப். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த டீச்சர் அண்ட் தே ஸ்டுட் அப். இதுவே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை மாற்றுறப்போ வென் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த டீச்சர் தே ஸ்டுட் அப். வென் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த டீச்சர் தே ஸ்டுட் அப். அடுத்தது டு டு. சிம்பிள் சென்டென்ஸில் டூன்னு வந்ததுனாலும் அதை காம்பவுண்ட் சென்டென்ஸில் மாற்றுறப்போ வெரி, தேர்ஃபோர், கெனாட்டுங்கிற வேர்டை வச்சு நம்ம மாற்றணும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஸோ தட், கெனாட்டுன்னு மாற்றணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இட் இஸ் டூ ஹெவி டு கேரி. இட் இஸ் டூ ஹெவி டு கேரி. இங்கே டூ வந்திருக்கா, இதை எப்படி மாற்றலாம், இட் இஸ் வெரி ஹெவி. இட் இஸ் வெரி ஹெவி, therefore I cannot carry it. It is very heavy, therefore I cannot carry it. இதுவே காம்ப்ளெக்ஸில் மாற்றுறப்போ it is so heavy that I cannot carry it. It is so heavy that I cannot carry it. வந்திருக்கா, so that, cannot. அதே மாதிரி இதில் very, therefore cannot, very, therefore cannot வந்திருக்கா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன் ஆர்டர் டு இல்லைன்னா டூ. இதை வச்சு சிம்பிள் சென்டென்ஸ் வந்ததுன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறப்போ என்ன யூஸ் பண்ணலாம், ஸோ யூஸ் பண்ணலாம், அண்ட் தேர்ஃபோர்னு யூஸ் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸாக மாற்றுறப்போ ஸோ தட்டுன்னு யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டு அவாய்ட் பனிஷ்மெண்ட் ஹீ ரேன் அவே. டு அவாய்ட் பனிஷ்மெண்ட் ஹீ ரேன் அவே, டூங்கிறது வந்திருக்கு. அப்போது ஹீ வாண்டட் டு அவாய்ட் பனிஷ்மெண்ட். என்ன காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறப்போ ரெண்டு கிளாஸாக மாற்றணும் இல்லையா. அப்போது டு அவாய்ட் பனிஷ்மெண்ட்டுங்கிறத கிளாஸாக மாற்றுறப்போ எப்படி மாற்றணும், ஹீ வாண்டட் டு அவாய்ட் பனிஷ்மெண்ட் ஸோ ஹீ ரேன் அவே. ஹீ வாண்டட் டு அவாய்ட் பனிஷ்மெண்ட் ஸோ ஹீ ரேன் அவே. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றுறப்போ என்ன வரணும், ஸோ தட்டுங்கிறத வச்சு சபார்டினேட் கிளாஸாக மாற்றுறோம். அப்போது ஹீ ரேன் அவே ஸோ தட் ஹீ வுட் அவாய்ட் punishment. He ran away so that he would avoid punishment. She could avoid punishment. Sorry, she could. She could avoid punishment. அடுத்தது besides plus verb plus ing. Besides plus verb plus ing. Besides being a singer, she is a dancer. Besides being verb plus ing, be plus ing, being.
besides being a singer she is a dancer. இப்படி வந்ததுன்னா அண்ட் இல்லைன்னா ஆஸ் வெல் அஸ்ன்னு வச்சு காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றலாம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றுறப்போ நாட் ஓன்லி பட் ஆல்சோங்கிற வேர்டை யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றணும். இப்போது பிசைட்ஸ் பீயிங் ஏ சிங்கருங்கிறத 2 கிளாஸ், அதாவது அது ஒரு கிளாஸாக மாற்றுறோம். அப்போது ஷீ இஸ் எ சிங்கர் ஆஸ் வெல் அஸ் ஷீ இஸ் எ டான்ஸர். ஷீ இஸ் எ சிங்கர் ஆஸ் வெல் அஸ் ஷீ இஸ் எ டான்ஸர். இது ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துருக்கிறதுனால மேலே இருக்கிறது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் மாற்றுறோம். அதனால தான் ஷீ இஸ் எ சிங்கர் ஆஸ் வெல் அஸ் ஷீ இஸ் எ டான்ஸர்னு போடுறோம். இப்போ இதுவே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றுறப்போ ஷீ இஸ் நாட் ஒன்லி எ சிங்கர் பட் ஆல்சோ எ டான்ஸர். ஷீ இஸ் நாட் ஒன்லி எ சிங்கர் பட் ஆல்சோ எ டான்ஸர்னு மாற்றுறோம். இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோம். அடுத்தது சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ஆஸ் டைரக்டட். இது மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதை நம்ம எப்படி மாற்றலாங்கிறத பார்க்கலாம். அப்போது இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பாவர்ட்டி ஷீ இஸ் ஹாப்பி. இதை சேஞ்ச் இன்ட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றணும். இப்போ இது என்ன சென்டென்ஸில் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பாவர்ட்டி ஷீ இஸ் ஹாப்பி. அப்போது இது சிம்பிள் சென்டென்ஸில் இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பாவர்ட்டிங்கிறது ஃப்ரேஸ். அதை நம்ம என்ன மாற்றணும், கிளாஸாக மாற்றணும். அப்போது ஷீ இஸ் புவர். பாவர்ட்டின்னு என்ன அர்த்தம், புவர்னு அர்த்தம். அப்போ ஷீ இஸ் புவர் பட் ஷீ இஸ் ஹாப்பி. இன்ஸ்பைட் ஆஃப்ங்கிற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறப்போ என்ன யூஸ் பண்ணலாம், பட்டுங்கிறத யூஸ் பண்ணலான்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அது மாதிரி ஷீ இஸ் புவர் பட் ஷீ இஸ் ஹாப்பி. அதே மாதிரி அடுத்தது பிசைட்ஸ் பீயிங் கிளவர் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஹார்டு. பிசைட்ஸ் பீயிங், அதாவது நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸில் பிசைட்ஸ் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி பார்த்தோம் இல்லையா. அப்படி வந்தப்போ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்லாம் மாற்றுறப்போ என்னென்ன வேர்டை யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இதில் காம்பவுண்ட் சென்டென்ஸை மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸை மாற்றுறப்போ என்ன யூஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ்ங்கிற கன்ஜங்ஷன் வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்போது இந்த பிசைட்ஸ் பீயிங் கிளவர்ங்கிறது என்னது, ஃப்ரேஸ். அப்போ அதை கிளாஸாக மாற்றுறோம். அப்போது இங்கே என்ன சப்ஜெக்டு, ஹீங்கிறதுனால இங்கே ஹீ இஸ் கிளவர். ஹீ இஸ் கிளவர் ஆஸ் வெல் அஸ் ஹீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். ஹீ இஸ் கிளவர் ஆஸ் வெல் அஸ் ஹீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். இதுவே இதை காம்ப்ளெக்ஸாக மாற்றணுன்னா எப்படி மாற்றணும், நாட் ஓன்லி பட் ஆல்சோ இல்லையா. அப்போ ஹீ இஸ் நாட் ஓன்லி கிளவர் பட் ஆல்சோ ஹீ இஸ் நாட் ஓன்லி கிளவர் பட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க்கிங். ஹீ இஸ் நாட் ஓன்லி கிளவர் பட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க்கிங். அப்படி மாற்றணும். அடுத்த சென்டென்ஸ், வித்தவுட் ஒர்க்கிங் ஹார்ட் யூ cannot succeed. சேஞ்ச் இன்ட்டு காம்ப்ளெக்ஸ். இது என்னது, ஒர்க், அதாவது வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, அதாவது நெகட்டிவ் சென்டென்ஸில் வந்துருக்கு. வித்தவுட் ஒர்க்கிங் ஹார்ட் யூ கேனாட் சக்சீட். அப்போது இது மாதிரி வந்ததுன்னா, அதாவது வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி நெகட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி வந்ததுன்னா நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறோன்னா, என்ன வேர்டை யூஸ் பண்ணுறோன்னா அன்லெஸ்ஸுங்கிறத யூஸ் பண்ணுறோம் காம்ப்ளெக்ஸில். அப்போது அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேனாட் சக்சீட். அடுத்தது, he wrote a letter and put it in the post box. சேஞ்ச் இன்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ். இது என்ன, இது 2 கிளாஸ் இருக்குது, ஒரு கன்ஜங்ஷன் வேர்டு இருக்குது. அப்போ இதே காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதை என்ன பண்ணணும், சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும். அப்போ ஒரு கிளாஸை என்ன பண்ணணும், ஃப்ரேஸஸாக மாற்றணும். ஃப்ரேஸாக மாற்றுறப்போ எதை ஃப்ரேஸாக மாற்றலான்னா, இதை he wrote the letterங்கிறத ஃப்ரேஸாக மாற்றணும். he wrote and posted the letter. he wrote and posted the letter. or
Having written a letter, he put it in the post box. Having written a letter, he put it in the post box னு மாற்றலாம். It being Sunday, the shops were closed. Into complex sentence. It being Sunday, the shops were closed. அப்போ இது என்ன சென்டென்ஸு? சிம்பிள் சென்டென்ஸ். அப்போது காம்ப்ளெக்ஸாக மாற்றுறப்போ பீயிங், அதாவது வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஐஎன்ஜின்னு வரப்போ ஆஸ்ன்னு வச்சு யூஸ் பண்ணலாம். ஆஸ் இட் வாஸ் சண்டே, ஆஸ் இட் வாஸ் சண்டே த ஷாப்ஸ் வேர் க்ளோஸ்ட். As it was Sunday, the shops were closed. அடுத்தது, as soon as I heard this news, I rushed to his place. Change into simple sentence. இது என்ன சென்டென்ஸ்? as soon asன்னு வந்ததுனால என்னது? சபார்டினேட் கிளாஸ். அப்போ சபார்டினேட் கிளாஸ் வந்ததுன்னா அது என்ன சென்டென்ஸு? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸை மாற்றுறோம். அப்போது இந்த இதை வந்து ஃப்ரேஸாக மாற்றுறோம். அப்போ ஆன் ஹியரிங் திஸ் நியூஸ் ஐ ரஷ்டு டு ஹிஸ் பிளேஸ். as soon as I heard this நியூஸுங்கிற கிளாஸை, சபார்டினேட் கிளாஸை நம்ம என்னவா மாற்றுறோம்? ஃப்ரேஸாக மாற்றுறோம். ஆன் ஹியரிங் திஸ் நியூஸ் ஐ ரஷ்டு டு ஹிஸ் பிளேஸ். அதுதான் சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறது. அடுத்த சென்டென்ஸ், இஃப் யூ பை 2 shirts யூ வில் கெட் 1 ஃப்ரீ. இஃப் யூ பை 2 shirts யூ வில் கெட் 1 ஃப்ரீ. இஃப்ங்கிற கிளாஸ் வந்ததுன்னா அது என்னது? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அதை என்னவா மாற்றணும்? காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றணும். அப்போது காம்பவுண்ட் சென்டென்ஸை மாற்றுறப்ப 2 கிளாஸு, 1 கன்ஜெக்ஷன் வேர்டு வரணும். அப்போது பை 2 shirts தென் ஒன்லி யூ வில் கெட் 1 ஃப்ரீ. பை 2 shirts தென் ஒன்லி யூ வில் கெட் 1 ஃப்ரீ. இதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். தென் ஒன்லிங்கிற கன்ஜெக்ஷன் வேர்டு. He is very old, therefore he cannot walk. He is very old, very. Therefore cannot. இது மாதிரி வேர்டு வந்ததுன்னா அது டூங்கிற சிம்பிள் சென்டென்ஸாக எதுவாக மாற்றுறப்போ? காம்பவுண்டாக மாற்றுறப்போ இதே மாதிரி வரும். அதுவே காம்ப்ளெக்ஸாக மாற்றுறப்போ என்ன வரணும்? ஸோ தட் கெனாட்டுங்கிறது வரணும். அப்போ he is so old that he cannot walk. He is so old that he cannot walk. அதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றணும். அடுத்தது, eat well otherwise you will fall ill. eat well otherwise you will fall ill. இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றணும். இது என்னவாக இருக்குது? காம்பவுண்ட் சென்டென்ஸாக இருக்குது. அதர்வைஸ் அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றுறப்போ unless you eat well you will fall ill. unless you eat well you will fall ill. When the bell rang the students left the class. when the bell rang the student left the class. when வந்திருக்கிறதுனால இது சபார்டினேட் கிளாஸ். அப்போது இது என்னது? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லேருந்து சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும். அப்போ இதை என்ன பண்ணணும்? ஃப்ரேஸாக மாற்றணும். ஆன் ரிங்கிங் த பெல் த ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் த கிளாஸ். ஆன் ரிங்கிங் த பெல் த ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் த கிளாஸ். அடுத்தது, பை ஒர்க்கிங் ஹார்ட் ஷீ பாஸ்ட் த எக்ஸாம். ஷீ ஒர்க்கிங் ஹார்ட் ஷீ பாஸ்ட் த எக்ஸாம். இது என்னது? பை ஒர்க்கிங் ஹார்ட். இது சிம்பிள் சென்டென்ஸ். இதை என்ன மாற்றுறோம்? காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றணும். அப்போ 2 கிளாஸாக மாற்றணும். ஷீ ஒர்க்ட் ஹார்ட் அண்ட் தேர்ஃபோர் ஷீ பாஸ்ட் த எக்ஸாம். ஷீ ஒர்க்ட் ஹார்ட் அண்ட் தேர்ஃபோர் ஷீ பாஸ்ட் த எக்ஸாம். ஏன் ஒர்க்ட் ஹார்டுன்னு போடுறோம்?
இது பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால இங்கேயும் நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஷீ ஒர்க் ஹார்ட் அண்ட் தேர்ஃபோர் ஷீ பாஸ்ட் த எக்ஸாம். The sun set and the sky became dark. The sun set, இது ஒரு கிளாஸு. இந்த ஸ்கை பிகம் டார்க்குங்கிறது இன்னொரு கிளாஸு. அதை கன்ஜங்ஷன் வேர்ட். அப்போ இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இது சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றணும். அப்போது ஒரு சென்டென்ஸை என்ன பண்ணணும், ஃப்ரேசஸாக மாற்றணும். அப்போ த சன் ஹேவிங் செட் த ஸ்கை பிகம் டார்க். த சன் ஹேவிங் செட் த ஸ்கை பிகம் டார்க். அடுத்தது ரஹீம் ஃபாலோட் மை சஜஷன் சேஞ்ச் இன்டு காம்ப்ளெக்ஸ். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இது சிம்பிள் சென்டென்ஸ். இதை எப்படி காம்ப்ளெக்ஸில் மாற்றலாம்னா ரஹீம் ஃபாலோட் வாட் ஐ சஜஸ்டட். ரஹீம் ஃபாலோட் வாட் ஐ சஜஸ்டட் இங்கேருந்து மாற்றலாம். ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ஆர் அதர்ஸ் வில் நாட் ரெஸ்பெக்ட் யூ. ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ஆர் அதர்ஸ் வில் நாட் ரெஸ்பெக்ட் யூ. இப்படி சென்டென்ஸ் வந்ததுன்னா அதை சிம்பிளாக மாற்றணும். அப்போ ரெஸ்பெக்ட் அதர்ஸ் டு கெட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் அதர்ஸ் டு கெட் ரெஸ்பெக்ட். த காஃபி இஸ் ஸோ ஹாட் தட் ஹீ கேனாட் ட்ரிங்க். இது சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற. அப்போது இது ஸோ தட்டு நாட்டு, ஸோ தட் கெனாட். அப்போ இது என்னது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது சிம்பிளாக மாற்றுறப்போ டூன்னு வரணும். அப்போது த காஃபி இஸ் டூ ஹாட் ஃபார் ஹிம் டு ட்ரிங்க். ஏன் ஹீ வந்திருக்கிறதுனால ஃபார் ஹிம். அப்போது த காஃபி இஸ் டூ ஹாட் ஃபார் ஹிம் டு ட்ரிங்க். டூ வந்திருக்கா? இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். இது வரைக்கும் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் எப்படி மாற்றுறதுங்கெல்லாம் பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.